கோவையைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளானது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வழக்கம் போல ஒரு குரூப் வந்து அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு அந்த பெண் ஏன் போனான்னு கேட்க, இது சுதந்திர நாடு, யார் வேணாலும் எங்க வேணாலும் போலாம் இப்படிலாம் கேட்கறது பிற்போக்குத்தனம்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் கம்பு சுத்திக்கிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சுதந்திர நாட்டுல யாரு வேணாலும் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் போலாங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா அதே நேரத்துல அன்டயத்துல ஆபத்தான இடங்களுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு அறிவு. இது கூட தெரியலைன்னா என்ன செய்ய முடியும்? கேட்டா வந்து மகாத்மா காந்தி சொன்னார், ஒரு பெண் நடுராத்திரியில கழுத்து நிறைய நகையை போட்டுக்கிட்டு பாதுகாப்பாக எப்போது போய் வருகிறாளோ அப்போதுதான் இந்த உண்மையான சுதந்திரம், அதுதான் நல்ல நாடு என்று சொன்னார்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அப்படி ஒரு நாடு உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, விளக்க வச்சதுக்கு அப்புறம் எங்கேயும் போகாத, ஆபத்தான இடத்துக்கு போகாத, கண்ட பக்கம் சுத்தாதெல்லாம் சொல்லுவாங்க. அதை வந்து அன்னைக்கு இருக்கிற தலைமுறையினர் கேட்டதுனால இந்த மாதிரியான குற்றங்கள் குறைவாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு குரூப் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த இளைஞர்களையும் இளம்பெண்களையும் மூளைச்சலவை செய்த முற்போக்குங்கிற பேரில் ஒழுக்கமற்றவர்களாகவும் கட்டுப்பாடற்றவர்களாகவும் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இளைஞர்களும் இளம்பெண்களும் தேவையில்லாத பிரச்சனைகளை தொடர்ந்து மாட்டிக்கிட்டே இருக்கிறத நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து அடிப்படையான அறிவு, அது அவர்களுடைய கடமை. இதை வந்துக்கிட்டு முற்போக்கு பிற்போக்குள்ள இது வேலைக்கு ஆகாது. இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சமுதாயம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொது இடத்துல எங்காவது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து காவல்துறை வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், மக்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா ஏதாவது வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. இருட்டுக்குள்ள புதருக்குள்ள பாலத்துக்கு அடியில முள்ளுக்காட்டுக்குள்ளெல்லாம் நீங்க போய் ஏதாவது பிரச்சனையில் மாட்டினா அங்க வந்து உங்களை யாரு காப்பாத்துவா? உங்களை முற்போக்குன்னு சொல்லி தூண்டி விடுறாங்களா, அவங்க வந்து காப்பாத்துனாங்களா? காப்பாற்ற முடியுமா? அப்போ ஒவ்வொருவரும் தங்களுடைய பாதுகாப்பை தாங்கள் தானே உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தங்களை சார்ந்தவர்களையும் தங்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமை அவர்களுக்கு தான் இருக்கு. மற்றவர்களை குற்றம் சொல்றதுல அர்த்தமே கிடையாது. சில தவறுகளை குற்றங்களை தடுக்கலாம், சில குற்றங்களை தவிர்க்கலாம். இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய குற்றங்கள். நாம் எச்சரிக்கையாகவும் பெண்களும் ஆண்களும் எல்லோரும் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும்தான் இது போன்ற குற்றங்களை இனி வரும் காலங்களில் தவிர்க்க முடியும், தடுக்கவும் முடியும்.